மனசாட்சி இல்லாத மிருகங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா நன்றியுள்ள மிருகங்கள் இருக்கு இல்லையா, அதனால மனசாட்சி இல்லாத அயோக்கியங்கள் சொல்லலாம். இந்த 3 பேர் அவங்க பேரை கூட சொல்ல தகுதி இல்லாதவங்க. அதனால் டிஸ்பிளேயில் நான் பேரை போடுறேன். ரொம்ப வெறி பிடிச்சி சட்ட ரீதியாக மோத தைரியம் இல்லாமல், ஒரு பொண்ணுக்கிட்ட மோதத்துக்கு தைரியம் இல்லாமல், திருட்டுத்தனமாக பார்லரில் புகுந்து கொள்ளடிச்சிருக்காங்க. என்னோட 12 வருஷ உழைப்பை நாசம் செஞ்சது மட்டும் இல்லாமல், சட்டத்தை மதிக்காமல் பணபலம், ஆள்பலம், அடியாள் பலம், அரசியல் பலம் இதெல்லாம் வச்சு என்னோட பொருட்களை நாசம் பண்ணியிருக்காங்க, சேதப்படுத்தியிருக்காங்க. 15 நாட்களாக கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சு என் பொருளை மீட்டெடுத்திருக்கேன். 15 நாளாக நான் அலைஞ்சிருக்கேன். 12 நாளாக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வெயிலில் மழையில் என் பொருள் இருக்குது. இப்போ அந்த பொருளோட நிலைமை எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி வெறி பிடிச்ச ரவுடிசம் செய்யவங்களை சட்டம் எப்படி தண்டிக்க போகுது, என்ன தண்டனை வழங்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தா 12 வயசில். இப்போ அந்த பொண்ணை சதிச்சிட்டானுங்க. உருவாக்கிய தாய்க்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். தாய்க்கு மட்டும்தான் தெரியும். சும்மா விட மாட்டேன், திருப்பி அடிக்கிற நேரம் வரும், அது வரைக்கும் காத்துட்ருக்கேன். நான் இப்போ அனுபவிக்கிற வேதனையை விட 100 மடங்கு வேதனை அனுபவிக்கிற நேரமும் காலமும் ரொம்ப தூரத்தில் இல்லை. கர்மான்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்காரு, நியாயம்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பேன். சட்ட ரீதியாக என்னால் திருப்பி அடிக்க முடியும், சட்ட ரீதியாக திருப்பி அடிப்பேன்.